ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மாரியம்மன். ஆமாம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு திருக்கோயில் மாரியம்மன் கோயிலை பற்றிய ஒரு பதிவு. புராண காலத்தில் பத்மகிரி, திண்டீச்சுரம், நெல்லிவனம் என்றும் தற்பொழுது திண்டுக்கல் என்றும் அழைக்கப்படும் இந்த ஊரில் காணப்படும் மலையானது திண்டுபோல் காட்சியளிப்பதால் இந்த பெயர் வந்தது. சேர, சோழ, பாண்டிய நாடுகளின் நடுப்பகுதியில் அமைந்த நகரம் இது. சேர மன்னன் தர்மபாலன் மலை மீது பத்மகிரிநாதருக்கும் அபிராம்பிகைக்கும் கோவில் எழுப்பி இருந்ததாகவும் இதனை கிபி 1538 அச்சுத தேவராயர் புனரமைத்தார் என்றும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 1605 முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் மலை மீது கோட்டை கட்டினார். திருமலை நாயக்கர் ராணி மங்கம்மாள் திருப்பணிகள் செய்தனர். கிபி 1772 ஹைதர் அலியின் சகோதரர் மீர் சாஹிப் மற்றும் ஆங்கிலேயர்களும் திருப்பணிகள் செய்ததாகவும் வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதன் பின்னர் தேவியின் சக்தி அம்சங்களில் ஒன்றான ரேணுகாதேவி அக்னி வடிவானவள். ஜமதக்னி முனிவரின் பத்தினியாக ரேணுகாதேவி விளங்கினார். இது அனைவருக்கும் தெரிந்திருந்த ஒரு விஷயம்தான். அப்பகுதியை ஆண்ட கார்த்த வீரிய அர்ச்சுனன் முனிவரிடமிருந்த காமதேனுவை அடைய விரும்பினான். அதற்கு முனிவர் மறுக்கவே மன்னனும் அவனது மகன்களும் சேர்ந்து முனிவரை கொன்றுவிட்டார்கள். முனிவரின் சிதையில் ரேணுகாதேவி உடன்கட்டை ஏறினாள். அப்பொழுது ரேணுகாதேவியை காப்பதற்காக இந்திரன் வேண்டுதல்படி வருணன் மழை பொழிந்து அக்னியை அணைத்தார். ஆனால் ரேணுகாதேவியின் ஆடைகள் எரிந்த நிலையில் அவர் வேப்பிலையை ஆடையாக அணிந்து கொண்டார். அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான், நீ மானிடப் பிறவி அல்ல, என் தேவியின் அம்சங்களில் ஒன்றானவள். நீ இந்த பூவுலகில் வாழ்ந்து மக்களுக்கு மாரியம்மன் என்ற பெயரில் அருள் புரிந்து மக்களை காப்பாயாக என்று சிவபெருமான் கூறினார். இப்படி உருவான தேவியே மாரியம்மன். இந்த அன்னைக்கு வேப்பிலை ஆடையே விருப்பம். அவள் புசித்த மாவெல்லாம் இளநீரும் பானகமும் ஆகியவையே நிவேதன பொருள்கள் ஆகும். திண்டுக்கல் கோட்டையின் அடிவாரத்தில் அமைந்த மாரியம்மன் என்பதால் அன்னைக்கு கோட்டை மாரியம்மன் என்ற பெயர் வழங்கப்படலானது. மலைக்கோட்டையின் கீழே கோட்டை குளத்திற்கு கிழக்கே கவாத்து மைதானத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் இராணுவத்தினரால் சிறுபீடமும் அதன் பின்புறம் மாரியம்மனும் நிறுவப்பட்டன.